Okay. First of all, congratulations to Ram, Sundar and Saravanan. Old Mirchi Biryani ஆறாவது பிராண்ட் இது. So very happy for them. பொதுவாக வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து குவாலிட்டி அதே குவாலிட்டி வந்து எவ்ரிடே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்ச். ஸோ ஆறாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குவாலிட்டி அண்ட் சக்ஸஸ் வந்து உண்மையிலே அவங்களோட ஃபுட்டில் தான் இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன், உண்மையிலே பெரிய விஷயம். இந்த ஷார்ட் டைமில் வந்து ஆறாவது பிரான்ச் எதுவுமே வந்து ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் கிடையாது, அவங்களோட ஓன் பிரான்ச்சஸ் தான். ஸோ விஷிங் தம் மெனி மோர் பிரான்ச்சஸ் லைக் திஸ். உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது, ஏன்னா ஃப்ரீ சாப்பாடு எப்போ நான் அனுப்பிச்சிருவேன் வீட்டுக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த இவர் வந்து ஹோட்டல் வந்து ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால விஜய் சார் அடுத்த இது வந்து 6th பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. சரவணன், சுந்தர் சார், ராம் சார். டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இங்கிருந்து போவோம். தேங்க்யூ. இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம் சேர்ந்து. First, congrats to Old Mirchi 6th branch. அதுவும் அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் டு தட். இவங்களோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்பைஸ், அந்த மிர்ச்சின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பைஸ் நம்ம நாட்டிலேயே இருக்கும் வெளியில் போகிற வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க, யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வந்து எல்லாத்துக்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஆறாவது கிளியை திறந்து வைக்கிறதுக்காண்டி வந்து ஆர்யா சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சார்பாகவும் எங்கள் ஊழியர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை வருஷம் 15 வருஷமாக சப்போர்ட் பண்ண அந்த மக்கள் உங்கள் அண்ணா நகருக்கு வந்திருக்கோம். இங்கேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. Thank you.
சாப்பாடு பத்தி ஜாலியா போலானே. ஐயோ பிரியாணி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? இல்ல அண்ணா நகர்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு, எல்லா பிராண்ட்ஸும் இருக்கு. ஸோ உண்மையிலே அண்ணா நகர்ல ஓபன் பண்றதே வந்து பெரிய சேலஞ்ச் தான். அதுவும் நல்ல ஒரு லொகேஷன்ல. இப்போ இனி நான் வந்து நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் எல்லாருமே பேசுறது என்னன்னா அண்ணா நகர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போடணும்னு தான் வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கன்சியூமர்ஸ் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. ப்ளஸ் அண்ணா நகர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ உண்மையிலே நீங்கள் நல்லா பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் இங்கே ரெஸ்டாரண்ட் இங்கே சர்வைவ் ஆகும். பட் அவங்க பிரியாணி தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் இங்கே எதிர்பார்த்துட்டு. அது ஓகே. அது என்ன ஆக்சுவலாக வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். பாலா சார் பர்சனலாக இன்வைட் பண்ணாரு. பட் என்னால் வர முடியல. ஆமா, ஏப்ரல்ல இருந்து ஷூட்டிங். சார் சினிமாவில் மாமம் இல்ல அது வந்து ரொம்ப போஸ்டா இருக்கக்கூடாது. இப்போ பாட்டு வந்து எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். உங்களுக்கு பாட்டு ஒன்று நல்லா ஓடிடுச்சுன்னா ஆடியன்ஸ் ரீச் பண்றதுக்கு ஈஸி. ஸோ ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். பட் அதெல்லாம் மீறி அந்த படம் நல்லா இருந்தால் தான் ஓட போகுது. ஸோ கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஹீரோவை தாண்டி ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் பிடிச்சிருக்கா, ஹீரோ பிடிச்சிருக்கா? நான் வந்து பேசிக்காக ஸ்போர்ட்ஸ்மேன் தான். ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது என்னோட லைஃப்பில் என்னோட என்ன சொல்கிறது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஸ்போர்ட்ஸ்மேன் பிடிச்சிருக்காரு, ஹீரோ பிடிச்சிருக்காரு, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து நண்பர் ஒரு துணிமுறை ஆயிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண. இப்போ லாஸ்ட் ஈவெண்ட் கூட ST80ல வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நிறைய அயன்மேன் பண்ணும்போது நிறைய ஃபர்ஸ்ட் அயன்மேனுக்கும் இந்த அயன்மேனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் என்னன்னா ST80ல நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ், அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது. ஸோ நான் போய் அந்த ST80 அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லீட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லாம் நம்ம இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெடல் எடுக்கணும். விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் காக்குறாங்க, மக்களே வந்து பேசுறாங்க. ஒரு ஆக்டர் நீங்க எப்படி பாருங்க? விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பாக நல்லா இருந்தால் அது ஒரு ST80 கூட அசோசியேட் பண்ணி சைக்கிளிங் பண்ணியிருந்தோம். அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ST80 கூட கம்பெனி ST80 வந்து நான் வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன். இப்போ வந்து அந்த என்னோட ஜெர்சிக்கு ST80 போடுறது வந்து நாட் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு பே பண்ணுறேன் அது கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு தமிழ்நாடுல ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்துனாங்க நம்ம CM ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக இந்த ஏஜ் குரூப்பில் பண்ணது வந்து நம்ம ST80 தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அந்த ST80 அசோசியேட் பண்ணி நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறதுல வெரி ஹாப்பி. நீங்களும் அடுத்த அசிஸ்டர் தான் ST80 கூட கம்பெனி பண்ணி அவர் காங்கிரஸ் கலந்து போறாரு. அதை பற்றி இல்லை, அது வந்து இட்ஸ் ஒரு அவேர்னஸ் தான். இப்போ ST80 வந்து தனி பாடி, அதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையா இருக்கும். நம்ம வந்து ST80 அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸோ சம்திங் க்ரோஸோ வந்து வாங்கி வராங்க. அது கூட அவார்டா தான் வாங்கி வராங்க. அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. அது சரியா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான், ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சு வராங்க, இவங்க யாரும் கையில கொடுக்கல. ஆனா வந்து அதுலயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா எப்படி பாக்குறீங்க? டாக்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான். இப்போ எனி ப்ரொஃபஷன் அட்ராக்ட்ஸ் டேக்ஸ் தான். அது வந்து ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ். அதில் போய் நம்ம வந்து இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்மேன், நீ டாக்டர் அப்படின்னு சொன்னேன்னா டாக்டருக்கு வந்து நம்ம உயிர் காப்பாற்றுறோம். அவங்களுக்கும் டேக்ஸ், முன்னாடியெல்லாம் டேக்ஸ் இல்லை, இப்போ எல்லாருமே டேக்ஸ் இருக்குது. காமன் கிரவுண்ட். இல்ல இந்தியாவுக்கு அவருக்கே அவங்க அந்த நிலைமைனா மற்ற லோக்கல் ரெப்ரஸ் பண்ணி விளையாடுனா நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. அவர் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா.
ஓல்டு மிர்ச்சி இந்த டீம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரவணன் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சாப்பிடலாம்.